ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் ஈஸியாக ஒரு இன்ஸ்டன்ட் முறுக்கு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்னென்ன எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ இந்த பவுலில் ரெண்டு பவுல் அவ்வளோக்கு நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், 2 பவுலு பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், அதே பவுலில் நான் ஒரு 3/4 பவுலுக்கு மேலே 3/4 பவுல் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. நான் நைஸாக அரைச்சி எடுத்து சளிச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க, குருணை இல்லாமல். இதே மாதிரி நீங்களும் சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்குதுங்க, மண் குப்பையெல்லாம் இல்லாமல் கழுவி காய போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்குதுங்க. மண்ணோடு சேர்த்துறாதீங்க. மிளகாய்த்தூள் வந்து நான் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்திக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்களும் சேர்த்திக்கங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. இது வந்து ஓமங்க. ஓமம் வந்து நல்லா ஜீரணத்தவும் நல்லா ஸ்மெல்லு நல்லா அரோமாவும் கொடுக்குங்க அதுக்கு, முறுக்குக்கு. இதை ஒரு நசுக்கி நம்ம போட்டுக்கலாங்க. பெருங்காயம் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்திக்கலாங்க. சுவைக்கேற்ப தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நான் இப்போ கொஞ்சமாக இந்த 1 ஸ்பூன் மட்டும் போடுறேங்க. திருப்பி சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தலைனா போட்டுக்கலாங்க. ஏன்னா உப்பு அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாதுங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் பட்ரு, இல்லைன்னா நெய், இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் சேர்த்திக்கலாங்க. இல்லைன்னா டால்டா எது இருக்கோ அதை சேர்த்திக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்திக்கிறேங்க. பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம நல்லா இப்போ முதல்ல ட்ரையாகவே பிசைஞ்சு விட்டுக்கலாங்க, எல்லா இடத்துலையும் படும்படி. பாருங்கள், இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம எல்லா இடத்துலையும் கலந்து வரும்படி பாருங்கள். இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா நம்மளுக்கு புடி அப்படியே நிற்கிங்க, ஊற்றோம்னா ஊந்துருங்க. இந்தளவுக்கு பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சாப்பிட்டா பிசைஞ்சுக்கலாங்க. நான் பச்சரிசி மாவு தாங்க எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, எனக்கு ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சுங்க. நம்மளுக்கு பச்சரிசி மாவுங்கிறனால கொஞ்சமாக தண்ணி இழுக்குங்க இன்னும். அதனால் இன்னும் கொஞ்சம் மட்டும் நாம் தண்ணி தொளிச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நம்ம சாப்பிட்டா மாவை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. நம்மளுக்கு முறுக்கு குழலில் புளியிறப்ப ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ஓரளவுக்கு ஈஸியாக புளியிற பக்குவத்தில் இருந்தால் போதுங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் எண்ணெய் இழுத்துருங்க. பாருங்கள், இப்போ நான் இது மாதிரி 3 ஓட்டை இருக்கிற சாதா முறுக்கு இது எடுத்துருக்குறேங்க தட்டு. அதுக்குள்ளே இப்போ நம்ம இப்படி உருண்டை பிடிச்சி
போட்டுக்கலாங்க. போட்டு புழிஞ்சு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வச்சு நம்ம புழிஞ்சு பார்த்தோம்னா ஈஸியாக இப்படி வரணுங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு தட்டில் எண்ணெய் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க. இதில் வந்து நம்ம சுற்றிக்கலாங்க. தட்டிலையோ இல்லைன்னா உங்களுக்கு கரண்டியிலேயே அரிகரண்டியிலேயே தேய்ச்சி போடுறதுனாலும் அப்படியே போட்டுக்கலாங்க உள்ள. பாருங்கள், ஒரு இரும்பு வானொலி வச்சுக்கிறேங்க. அதில் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம போட்டுக்கலாங்க. பாருங்கள், இது மாதிரி நுரை அடங்கினது நாம் எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சுட்டுட்டு அடுத்து என்ன செய்யலான்னு காட்டுறேங்க. பாருங்கள், அடுத்து ஸ்டார் மாதிரி இருக்கிற முறுக்கோட தட்டு போட்டு வச்சுக்கிறேங்க. இதில் எப்படி சுற்ற போகிறோன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அந்த தட்டில் அந்த ஸ்டார் முறுக்க இப்படி நம்ம ரவுண்டாக சுற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு ஒரே மாவில் 2 இன்ஸ்டன்ட் முறுக்குங்க. இது வேறு டேஸ்ட்டாக இருக்குங்க, அது வேறு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் சேர்த்திக்கலாங்க. தட்டில் ஒட்டினதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. தட்டில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கணுங்க, நான் மறந்துட்டேன். பாருங்கள், இப்போ நம்ம கையில் எடுத்து இப்படி போட்டுக்கலாங்க. நம்ம தட்டு ட்ரை ஆகிடுச்சுன்னா எண்ணெய் தேய்க்கணுங்க. பாருங்கள், இந்த சூடான எண்ணெயை எடுத்து ஒரு செட்டு விட்டு இப்படி தேய்ச்சிக்கலாங்க. தேய்ச்சிட்டா தட்டில் ஒட்டாதுங்க. பாருங்கள், நுரையடங்கினதும் நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நம்ம இன்னொரு தடவை போட்டுக்கலாங்க. நான் வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால எண்ணெய் அளவாக ஊற்றி வச்சுக்கிறேங்க. திருப்பி காய வச்ச எண்ணெயே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு அளவாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க. நிறைய செய்கிற மாதிரி தான் நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி பெரிய வடக்கெல்லாம் வச்சுக்கலாங்க. பாருங்கள், திருப்பி அதே மாதிரி எல்லா மாவையும் நான் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்தாச்சுங்க. வீட்டிலையே நம்மளுக்கு 10 நிமிஷத்தில் டேஸ்ட்டாக 2 இன்ஸ்டன்ட் முறுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ஆடி நோம்பிக்கு ஆடிப்பெருக்கன்னைக்கு குழந்தைகளுக்கு வர்ற கெஸ்ட்டுக்கெல்லாம் சுட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்கலாங்க. இன்றைக்கி கடையில் போய் நம்ம வாங்கினா இது என்ன ரேட்டுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க. இது நம்ம கையால் செஞ்சு கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷங்க. பாருங்கள், முறுக்கு எவ்வளோ மொறுன்னு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாயில் வச்சாலே கரைஞ்சிருங்க. எண்ணெயே இல்லை பாருங்கள், எண்ணெயே இழுக்கல. கையில் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லை பாருங்கள் பிச்சதுக்கு. பண்டிகைனாலே எல்லா பண்டிகைகளுக்குமே நம்மளுக்கு முறுக்கு தாங்க ஸ்பெஷலு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.